ஹாய்க்கல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான வெஜ்ஜு சால்னா செய்யலாம். அதுக்கு ஒரு தாளிக்க சட்டியில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 100 சின்ன வெங்காயம் போட்டு கண்ணாடி பதம் வர வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தேங்காய் விழுத அரைக்கணும். அதுக்கு காமுடி தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தாளிக்க சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 பிரிஞ்சி எல்லாம் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 கைப்பிடி புதினா, 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கி வரவும் 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குழம்புக்கு ஏற்ற போல் தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் சால்னா ரெடி ஆயிரும். இது தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பூரிக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.